ஷேய் பிரமா பேசுகிறேன்ப்பா. ஏப்பா, வெளிநாடு உள்நாடு எல்லா நாட்டிலையும் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் மொட்டையும் பேப்பர் சொறி கிடக்கப்பா. பீரோல் நிறையா சொறி கிடக்கு. பீரோல் நிறையா சொருன உடனே போய் மொட்டையும் பேப்பர் வச்சு தங்க நகைகளை வாங்க, பில்டிங்கை போட, பூரா வயக்காடை அழிக்க, பூரா 2ஆம் நம்பர் தொழிலுக்கு மில்லு தொழிற்சாலை கெட்டி இந்த மொட்டையும் பேப்பர் வச்சு பாழாயிட்டான். மொட்டையும் பேப்பரை கேள்வி கேட்காரு, ஒரு சீலை குத்திட்டாரு. ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் திருக்கி விட்டுருவார். திருக்கி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே தான் போகணும்ட்டார். சேட்டை பண்ணதுக்கான பூமியை கொடுத்துருக்காமட்டார். கால் சத்தியம் ஏப்பா போட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு. இந்த அரசியல்வாதி மொட்டையும் பேப்பர் நிறையா சொருவி வீட்டில் அவாவா பொண்டாட்டி மாறுக. அவளும் அரசியல்வாதி அவன் பொண்டாட்டி பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் சொருவிட்டு தான் படுக்கப்பா. எந்தெந்த இடத்துல சொருவணும், எந்தெந்த இடத்துல சொருவி அந்த பேப்பரை பார்த்து விட்டு உனக்கு திருந்தலை என்னடா, அந்த பேப்பரில் ஓடுதான். புரியுதா? பூமி இடம், உலக நாடே அவர் இடம். என்னமோ கட்டி பேப்பரில் அடித்து, பேப்பரில் ஜாதி அடித்து, பேப்பரில் மொழி அடித்து எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? கவர்மெண்ட்டு அடித்த மொட்டையும் பேப்பர் மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் மாட்டி உள்ளே கொண்டு போய் ஏற்றிரு. இப்போ கிராம அதிகாரி தலையாரிக்கு போட்டாச்சு. பத்திரப்பதிவு வெளியில் வென்று, அடுத்தாப்பில் பஞ்சாயத்து போர்டு, அடுத்தாப்பில் தாசில்தார், இடம் அளப்பு, எத்தனை 2 கல்லையே சொன்னால் போதும். அனைத்து உள்ள கையெழுத்து போடுதான்ல, பிச்சு ரவையாக பிடிச்சி தூக்கி நச்சிருவார். முக்குக்கு ஆஃபீஸை போட்டு வீல் சேரில் உட்காந்து கையெழுத்து போட காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். பொம்பளை. ஆம்பளை அவன் காலை ஆட்டி காலை தோளில் தூக்கி போட்டுருப்பான். மத்தியானம் எந்த கடையில் போய் சிக்கன் சாப்பிடவா, கோழிக்கறி சாப்பிடவா, ஆட்டுக்கறி சாப்பிடவா, மாட்டுக்கறி சாப்பிடவான்னு கடைகளை தேடுவான். இங்கே 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் மொட்டையும் பேப்பரை சொருகிடுவான். ஆணும் பெண்ணும் சொறி வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்த சொறி வச்சுருப்பான். பிறகு திங்கிதுக்கு 2 மணிக்கு ஹோட்டலில் போய் நாய் நக்கின மாதிரி நக்கிட்டு அடுத்த இடத்த பாழாக்கிறதுக்கு உட்காருவான். சீட்டில் வீல் சேரில் உட்காருதான். புரியுதா? அழித்து வச்சுருக்கான். பிச்சு பிடுங்கி நச்சிரப்பா பூரா மாட்டிடன்ட்டார். மாட்டி உள்ளே கொண்டு போய் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்து உள்ளே போய் சேர்ந்துருவான். பாரப்பா இடம் எங்கே பார்த்தாலும் டாரா மலையை உடைச்சி கண்ணை முழிச்சு பாரு. மலையை உடைக்கிறவன் பூரா செத்தான் கொன்னே ஓடுவார். மலையை அதுக்கு தொட்டாமுக்கா இருப்பேன். அதுதான் மதுரை மலையை குடையணும்னானா இவர் இப்போ குடைஞ்சி விடுவார். இப்போ எந்தெந்த தாய் இந்தியா நாட்டில் முழுவதும் எத்தனை மழை ஓச்சோ அத்தனை கான்ட்ராக்ட் எடுத்தவன் பூரா உள்ளே போயிடுவான். இன்ஜினியரு, கான்ட்ராக்டு, மண்ணல்னவன், சேசிப்பிட்டு அடித்தவன், பூரா இன்ஜின் உடைச்சவன் அனைத்து உள்ளே போயிடுவான். உள்ளே போய் அவ்வளோதான் முடிஞ்சு வாச்சு. உள்ளே போனாலே கடவுளில் அப்படியே முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த புயலுக்கு இது எல்லாம் மாட்டி உள்ளே வரணும். பஞ்சாயத்து போர்டு, கிராம அதிகாரி தலையாரி, பத்திரப்பதிவு வெளியே வென்று, இடம் அளப்புக்கு பாரு. ஏப்பா பிடி ஆஃபீஸர் செடியா எத்தனை கழுதியில் போட்டிருக்கான் பாருப்பா. இடத்த திங்கிதுக்கு மந்திரி எம்எல்ஏலாம் தூக்கி விட்டு அதை நச்சிரம்ட்டார். காய அடிக்கணும்ருக்கார். பனை மரத்தில் உள்ள கம்பை எடுத்து காய அடிச்சு விடணும்டா. நடு ரோட்டில் விட்டு காய அடிக்கணும்காரு. தமிழ் பண்பாடில் தமிழில் இருந்தவரில் கடவுள் பிறந்த இடம்ல பூரா பனை மரங்கள் எப்படி விளையும், பூமியில் என்ன எப்படி விளையுமோ எல்லாம் கொடுத்தவரில் அவர் தானே அந்த அவன் வச்ச மட்டை காயடிக்கிற மட்டையை வச்சு திருப்பி அவனுக்கு அப்படியே எப்பா ஒரு 30 ஆடு 50 ஆடு இருந்துச்சுன்னா காயடிப்பான்ப்பா. இது கூட்டம் பெரிய கூட்டமாக அள்ளி போடுவார் காயடிக்கிறதுக்கு. அட்ரா காயடிறா பாரு. ராணுவ வீரர் அட்ரா காயடிச்சு கசக்கி விட்றா அப்படிம்பாரு. இருடா இயற்கை சாப்பாடு இல்லாமல் செயற்கையில் உற்பத்தி ஆக்கி மொட்டையும் பேப்பர் வச்சு நக்கையா செய்தி ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்.